அனைவருக்கும் வணக்கம். இனிய வணக்கம்னு சொல்ல ஏதோ மனசு வரல. இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே வந்த உடனேயே என்ன அறியாமல் சம்பத்குமார் எங்கே இருக்காருன்னு தான் கண்டு போச்சு. அது அப்படியே பழகி போச்சு. ஒவ்வொரு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் போகும்போது அவர் எங்கே இருக்காருன்னு பார்க்குறது, அவர்கிட்ட போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போடுறது, அவர் சிரிச்சுக்கிட்டே தோளை தட்டி விடுவார். அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன்ஸில் கலந்துப்போம். அதை போன்ற ஒரு மனிதரை இப்போது ஒவ்வொரு தரப்பை பற்றியும் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவருடைய செயல்பாடுகள் எல்லா தளத்துலேயுமே இருந்திருக்கு. கலை, இலக்கியம், ஆன்மீகம், அரசியல் எல்லாத்துலேயும் இருந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 2 விஷயங்கள் முக்கியமாக அவரை பார்த்தேன். நம்ம இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தொழிலோ ஒரு வேலையோ செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், நமக்குன்னு சேர்த்து வைக்கிறோம், அதுலேருந்து ஒரு சில அளவு வெளியில் செலவு பண்ணுறோம். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்றும் சேமித்து வச்சதாகவே எனக்கு தெரியலை. நானே கேட்டிருக்கேன் அவர்கிட்ட, சார் எல்லா இடத்துக்கும் போகிறீங்க வரீங்க, ஒரு வண்டி வச்சுக்கலாம்ல அப்படிமே. எதுக்கு ராஜகுமார், ராஜவீதியில் ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னருக்கு போகணுன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படி நடந்தால் போயிடலாம். போகிற வழியில் ஒரு 6-7 நண்பர்களை பார்த்தோம்னா பல விஷயங்களை பற்றி பேசலாம். அண்ணா சிலைக்கு போனேன்னா பஸ் ஏறினேன்னா அடுத்த ஒரு 15-20 நிமிஷம் ஊருக்கு போயிட போகிறேன். எனக்கு எதுக்கு வண்டி? எனக்கு இருக்கிற ஒரே செலவு என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய ட்ரெஸ்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு செட்டுக்கு 50 ரூபா ஆகும் ஒரு நாளைக்கு. இது ஒன்று தான் எனக்கு செலவு அப்படிம்பார். இப்படி கூட ஒரு மனுஷன் இருக்க முடியுமான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அவ்வளவு எளிமையாக இருக்கிறவர் செஞ்ச சாதனைகள் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப பெருசு. அவர் பழகின மனிதர்கள் எல்லாமே மிக்க உயரம் தொட்டவர்கள். ஆனால் அவ்வளவு உயரம் தொட்டவர்கள்ட்ட அவ்வளவு தூரம் உதவிகள் அவர் பெற்றாலும் கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த ரீகல் ஸ்டைல் அவர்கிட்ட எப்போவுமே இருக்கும். அவர் பணிஞ்சு போய் ஒரு விஷயத்தை செஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. எப்போவுமே அந்த ஒரு கம்பீரத்தோடு எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இப்போ இன்றைக்கி கூட ப்ரோக்ராமோட ஆரம்பத்தில் பாரதி சொல்லும்போது சொன்னாங்க, ஒவ்வொருத்தரும் நான் போட்டி போட்டுட்டு செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவரோடு சேர்ந்து செயல்பட்டால் நமக்கும் ஒரு உயர்வு வரும்னு எல்லாருக்குமே தெரியும். நான் உள்பட எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கைகள் எப்போவுமே மெய்ப்பிச்சிருக்கு. கம்பன் கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா ஒரு வலிமையான தலைமை, ஒரு மிகச்சிறந்த கட்டமைப்பு. ஏன்னா இந்த ப்ரோக்ராம்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு. அதனால் அது நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். மற்ற செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டையோட நகர் நலத்தில் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தார். ஏன்னா அவருடைய ஒவ்வொரு இதுவும் எனக்கு ஓரளவு தெரியும். அது மன்னர் கல்லூரியில் நடந்த கட்டட வேலைகளாக இருக்கட்டும், லேடிஸ் காலேஜுக்கு முன்னாடி வச்சிருந்த அந்த மாடு அடக்கிற சிலையாக இருக்கட்டும், பிராதாம்பாள் கோவிலில் நடக்கிற கட்டமைப்புகள், அதற்கான உதவிகள், நம்ம பல்லவன் குளத்தை சுற்றி பேமெண்ட் பிளாக் போடணும் அப்படின்னு சொன்ன அந்த ஐடியா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் அவருடைய செயல்பாடுகள். அவர் முன்னாடியே எங்கிட்ட பேசும்போது எங்கள் வீட்டில் கூட சொல்லுவாங்க, யார்கிட்ட பேசுகிறீங்கம்பாங்க. ஓ அவர்கிட்டயா, அப்போ ஒரு அரை மணி நேரம் உங்கள் பக்கமே வரமாட்டோம் அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா எப்போவாது தான் பேசுவோம். ஆனால் பேசும்போது அந்த அளவுக்கு நிறைய செய்திகள் சொல்லுவார். இதெல்லாம் யோசிச்சுட்ருக்கேன், இதெல்லாம் பண்ணுறதா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார். அவர் யோசித்து ஆசைப்பட்டு இது வரைக்கும் செயல்படாமல் ஒரே ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்பில் ஆஃபீஸர்ஸ் கிளப் ஏரியா, அதை மக்களோட பயன்பாட்டுக்கு நல்லபடியாக கொண்டு வரணும்னு அவர் ஆசைப்பட்டார். அங்கே ஒரு ஆடிட்டோரியம் கட்டணும் கவர்மெண்ட்டில், அதில் பல நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. இங்கே வந்திருக்கிற பெரியவர்கள் அதற்கு உதவி செய்து அதையும் ஏற்பாடு செய்வார்கள் என்று நம்புகிறேன். இறுதியாக, ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நிச்சயமாக இன்னும் சில பேரை நம்ம உதவிக்கு கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த விதத்தில் நான் என்னுடைய லிஸ்ட்டில் வச்சுருந்த ஒரு சில பேர்களில் அவர் ஒருத்தர். உண்மையில் எனக்கு இது ஒரு பர்சனல் லாஸ். இருந்தாலும் இந்த புகழஞ்சலியில் பங்கெடுத்து அவருக்கு என்னுடைய அஞ்சலியை செலுத்த வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.